ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பொருட்கள் மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த மைசூர் பாக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு ஆயில், 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இப்போது எந்த மோல்டில் நம்ம மைசூர் பாக்கு செட் பண்ண போகிறோமோ அந்த மோல்டில் முன்னாடியே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிற மைசூர் பாக்கு மிக்சரை நம்ம மோல்டில் ஊற்றின உடனே அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேலே பட்டர் ஷீட் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் மைசூர் பாக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அப்படின்னா 200 கிராம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நெய்யில் கடலை மாவு நல்லா கரையணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக கொதிக்க இருக்கணும். சூடான எண்ணெயை நம்ம கடலை மாவில் கொட்டி கிளறும்போது அப்போ தான் அந்த மாவு நல்லா பொங்கி வரும். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு சுகரை ஒரு கடாயில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி இதை கரண்டியில் எடுத்து கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி 2 விரலுக்கும் இடையில இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு மிக்சரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது கண்டினியூஸாக இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. அப்போ தான் கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் சர்க்கரையோடு சேர்ந்து அது நல்லா கொதிச்சு வரும். முன்னாடி இருந்ததை விட மாவு கொஞ்சம் கெட்டியாகி நல்லா பொங்கி வருது பாருங்கள். இது கூடவே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயில் பாதி அளவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சேர்த்ததும் மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பொங்கி வருது பாருங்கள். முதல் தடவை நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இப்போது மீதம் இருக்கிற எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயோட சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். மைசூர் பாக்கும் ஹார்டாக கல் மாதிரி இல்லாமல் இருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி மாவு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு சூடாக இருக்கும் போதே உடனே நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற மோல்டில் ஊற்றிடணும்.
கொஞ்சம் லேட்டானாலும் அது கடாயிலேயே அப்படியே செட் ஆயிரும். அதனால் உடனே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான மோல்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் செட் ஆனதுக்கப்புறம் மைசூர் பாக்கோட அந்த டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். ஹைட் கம்மியாக இருக்கிற மோல்டில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு செட் ஆனதுக்கப்புறமும் ஊற்றி வைக்கும் போது எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் தான் மைசூர் பாக்கு செட் ஆனதுக்கப்புறமும் இருக்கும். கையில் தொட முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும். இது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கடாயிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா செட் ஆகிடுச்சு, ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ணும்போது ஷேப்பாக வராது, கட் பண்ணும்போது உடையும். அதனால் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஆற வச்சுருங்க. சூடான எண்ணெய் நெய்யெல்லாம் அடியில் தங்கி இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். இப்போது நம்முடைய மைசூர் பாக்கு நல்லா ஆறி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போது ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வெறும் 4 பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த மைசூர் பாக்கை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.